பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போகிறது காஷ்மீர் மாநிலத்தில் ஒருத்தரை பற்றி. ஒரு டாக்டர், பல் டாக்டர், 53 வயசுக்காரரு, டாக்டர் இடீந்தர் சிங் அப்படிங்கிறவரை பற்றி. அவர் முழு பேர் இடீந்தர் பால் சிங் பாலி. இவர் டென்டிஸ்டாக இருக்காரு. நிறைய ஏழை பாலங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாரு. ஒரு நல்ல மனசுக்காரர். மற்றவங்களுக்கு நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தேடி தேடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த காந்தியவாதி ஸ்ரீ நிர்மலா தேஷ்பாண்டே அப்படின்ற சமூக ஆர்வலரை பார்த்து ரொம்ப ஈர்க்கப்பட்டு அவங்க கூட சேர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு. அந்த நேரத்தில் 2005 காஷ்மீரில் ஒரு பெரிய வெள்ளம், பேரிடர், நிறைய பேருக்கு உதவி தேவைப்படுது, நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் ஓடி ஓடி எல்லாருக்கும் உதவி பண்றாரு. அப்ப சில இடங்கள்ல எல்லாம் டாக்டர் குழு வரணும், உதவி செய்யறதுக்கு ஆள் வரணும்னு காத்திருக்காங்க. அங்க இருக்க மக்களுக்கு முதலுதவி எப்படி செய்யணும்னே தெரியல. அப்ப ரொம்ப இவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு டாக்டர், நர்ஸ் இருந்தாங்கன்னா உடனே பேசிக்கான ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிடுவாங்க. ஆனா அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் எய்டே செய்ய தெரியாம இருக்கிற சூழ்நிலை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே அதையே இவர் மனசுல அரிச்சு, நம்ம ஏன் இந்த மாதிரி முதலுதவி செய்யறது எப்படின்னு மக்களுக்கு சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறார். வீடுகள்ல, தெருக்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, முக்கியமான இடங்கள்ல, எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட குழு முதலுதவி செய்ய தெரிஞ்சவங்க இருந்தால் எந்த மாதிரி ஆபத்து காலத்துலேயும் உடனே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை தேர்ந்தெடுத்து அதில் ஆர்வம் உள்ளவங்க, சேவை மனப்பான்மை உள்ளவங்களை எல்லாம் தேடி பிடிச்சி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பேர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2005 2025 15,000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. 300 பேர் ப்ராப்பர் ட்ரைனிங் முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்களாம். இவரை இந்தியாவிலேயே நிறைய அவார்டு கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. தேசிய மாஸ்டர் பயிற்சியாளர் அப்படின்னு 5 பேர் இருக்காங்க இந்தியாவில். அதில் இவரும் ஒருத்தர். இவரை தான் காஷ்மீரின் முதலுதவி மனிதர் அப்படின்னே மக்கள் கொண்டாடுறாங்க. ரொம்ப நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு நம்ம மட்டும் அந்த நல்ல காரியம் செஞ்சால் போகாது. நம்மள மாதிரி நல்ல காரியத்தில் ஈடுபாடு உள்ள மற்றவங்க உதவி பண்ணுறவங்கள நிறைய நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இவருக்கு. அதனால தான் இவர் தேடி தேடி நிறைய பேருக்கு முதலுதவி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காரு. இதனாலேக்கு இவர் நிறைய அவார்டெலாம் வாங்கியிருக்கிறாரு. 2015 வாங்கியிருக்காரு, 2017 வாங்கியிருக்கிறாரு. யூனிசெஃப், UNDP, சேவ் த சில்ட்ரன் அப்படின்னு நிறைய அமைப்புகளோட இவர் வேலை செஞ்சிருக்காரு. வெளிநாடுகள்லையும் வேலை செஞ்சிருக்கிறாரு. இந்திய பல் டாக்டர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாரு. 20 வருஷங்கள் இப்படி இந்த முதலுதவி செய்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவருக்கு அதே வாழ்க்கையாகவே ஆயிடுச்சு. மக்கள் அப்புறம் ஏன் காஷ்மீரின் முதலுதவி மனிதன் கொண்டாட மாட்டாங்க சொல்லுங்கள்? அந்த மாதிரி உயிர் காக்கிறது திறன் கொண்ட தனி நபர்களை நிறைய உருவாக்கணும் அப்படின்றது இவரோட கனவு. அவசர நிலை, பேரிடர் மீட்பு பணிகளில் நிறைய பேர் ஆர்வம் இருந்து கூட பயிற்சி இல்லாமல் பயந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கம் கொடுத்து, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, எந்த மாதிரி சமயத்தில் எந்த மாதிரி முதலுதவி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்து ஒரு பெரிய குரூப்பே உருவாக்கியிருக்காரு. இதுக்கு இவருக்கு இந்திய செஞ்சுளை சங்கமும் ரெட் ஆரோ அமைப்புகளும் இவருக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த மாதிரி நல்ல காரியம் பண்றவங்க நம்மளை சுற்றி நிறைய இருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்னு நம்மளை சுற்றி நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்தா கூட நல்ல விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கணும். நல்ல விஷயம் தெரிஞ்சுறவங்களை மனசார பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அடுத்த நாள் நாளைக்கு இன்னொரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம். வணக்கம்.